ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதும் பொழுது வில் கெட் சம்திங் கால்ட் அஸ் எரர்ஸ். ஸோ எரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய கண்ட்ரோல், அதாவது ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோலை மீறி நடக்கிறது வந்து எரர்ஸ். ஓகே, அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்களை நடக்கும், அது வந்து நான் ப்ரோக்ராமர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அது வந்து எக்ஸெப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பைத்தான் எரர்னா என்ன, பைத்தான் எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எரர் ரெப்ரசன்ட் கண்டிஷன்ஸ் சச் ஆஸ் கம்பைலேஷன் எரர், சின்டாக்ஸ் எரர், எரர் இன் லாஜிக்கல் பார்ட் ஆஃப் த கோட், லைப்ரரி இன்கம்பேட்டபிலிட்டி, இன்ஃபைனைட் ரெக்கர்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எரர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பைல் பண்ணும்போது, நீங்க ரன் பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது சம் எரர்ஸ் வரும், சின்டாக்ஸ் எரர்ஸ் வரும். நம்ம தப்பா கோட் எழுதணும்னா சின்டாக்ஸ் எரர் வரும். எரர் இன் லாஜிக்கல் பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு பர்சன் தான் வந்து ஓட்டிங் பண்ண முடியுங்கிறது லாஜிக். நம்ம அந்த லாஜிக்கே வந்து தப்பா எழுதிட்டோம். ஸோ 17 இயர்ஸ் உள்ளவங்க வந்து ஓட்டிங் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு லாஜிக்கல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எரர் சொல்லுவாங்க. அண்ட் எரர்ஸ் ஆர் யூஸ்வலி பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ப்ரோக்ராமர். ஸோ வி டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் திஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் தான் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த எக்ஸெப்ஷன் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அன் எக்ஸெப்ஷன் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தட் அக்கர்ஸ் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எரர்ஸ் தட் அக்கர் அட் ரன் டைம் ஆஃப்டர் பாசிங் த சின்டாக்ஸ், அதாவது கம்பைலேஷன் முடிஞ்சு சின்டாக்ஸ் எரர்லாம் சால்வ் ஆகி சின்டாக்ஸ்லாம் ஓகேவா இருக்கு, அதுக்கப்புறம் அக்கர் ஆகக்கூடிய எரர்ஸ் வந்து எக்ஸெப்ஷனல் எரர்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா லாஜிக்கல் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரை டு ஓப்பன் அ ஃபைல் தட் டஸ் நாட் எக்ஸிட். ஒரு ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோட லிங்க் நம்ம கார்டில் இருக்கும், போய் பார்த்துருங்க. ஸோ அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல வந்து நம்ம ஒரு ஃபைல் இல்லாத ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஒரு நம்பரை வந்து ஜீரோவால டிவைட் பண்ணும்போது ஜீரோ டிவிஷன் எரர்ங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். ஸோ ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணும்போது அந்த மாடியூல் இல்லை அப்படின்னா இம்போர்ட் எரர் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதெல்லாம் காமனா இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன், அண்ட் இதை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ whenever these type of runtime error occur, பைத்தான் கிரியேட் அன் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா உங்க ப்ரோக்ராம் வந்து அன்எக்ஸ்பெக்டா வந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் அதை பத்தின ஒரு ட்ரேஸ் பேக் எரரை வந்து நம்ம கம்பைலேஷன், அதாவது கீழே வந்து நம்மளோட விண்டோஸ் ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து நமக்கு அது டிஸ்பிளே பண்ணும். அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ல என்ன எரருங்கிறது அங்க ரெக்கார்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு கீழே வந்து ட்ரேஸ் பேக் எரர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். Exceptions abnormally terminate the execution of a program. So we need to handle the exception. So exception வந்து நீங்க ஹேண்டில் பண்ணாம விட்டீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகாம டெர்மினேட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் த கோட். ஸோ லெட் சி ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ லெட் சி த சினாரியோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றீங்க. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் திங்க் பண்ற இடத்த வந்து நம்ம வந்து ட்ரை பிளாக்குள்ள நம்ம சரௌண்ட் பண்ணணும். ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, கோட் தட் கிரியேட்ஸ் அன் எக்ஸெப்ஷன், கோட் தட் கிரியேட்ஸ் எக்ஸெப்ஷன். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த ட்ரை பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து வில் யூஸ் த எக்ஸெப்ட் பிளாக். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? கோட் தட் ஹேண்டில் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எந்த மாதிரி கோடு வந்து உங்களுக்கு வந்து எரர், அதாவது ஒரு எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை வந்து இந்த ட்ரை பிளாக்ல நம்ம கொடுக்கலாம். அந்த எக்ஸெப்ஷன் அக்கறானா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஹேண்ட்லிங் கோடு வந்து இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் seen in this. Okay, so try blockல code that may cause exception and except blockல code to run when exception occurs. So இதுதான் வந்து ஒரு பேசிக்கான syntax for what exception handling. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ லெட் மீ ஷேர் மை விஎஸ் கோட். ஓகே, ஸோ இந்த விஎஸ் கோட் பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர்
exception handling. ஸோ இதில் நான் ஒரு நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். exception handling .py. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு 2 நம்பர்ஸை கெட் பண்ணி நான் டிவைட் பண்ண போறேன். லெட்ஸ் கிரியேட் அ வேரியபிள்ஸ். லெட்ஸ் சே numerator equal to int input of enter the numerator. Okay, next denominator equal to, just a copy paste பண்ணிக்கிறேன், enter the denominator. Okay, now result equal to numerator divided by denominator. Okay, then print result. So இந்த program run பண்ணிடுவோம். So enter the numerator. Let's put 20. Enter the denominator 10. So you can see here 2.0. So இப்போ வந்து நார்மலா இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணிட்டோம் and there is no error in compiling. ஓகே, சின்டாக்ஸ் எரர் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. லெட்ஸ் கிரியேட் லைக் லெட்ஸ் ரன் ஒன் மோர் டைம் அண்ட் இந்த டைம் வந்து நம்ம வேற இன்புட்ஸ் கொடுப்போம். ஸோ 20 அண்ட் டினோமினேட்டர்ல இந்த டைம் நான் என்ன பண்றேன், 0 பண்றேன். ஓகே, now இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. Here you can able to see traceback error, that is numerator divided by denominator, 0 division error, division by 0. ஸோ இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க 100 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ரப்டா வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸப்ஷன் சொல்றோம். இது வந்து ரன் டைம்ல நடக்கக்கூடியது. இது ப்ரோக்ராமரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் வை we have to handle exception with the help of exception handling. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன ட்ரை பண்ணோம், லைக் என்ன பார்த்தோம், ட்ரை பிளாக்கும் எக்ஸப்ட் பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கிரியேட். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஜஸ்ட் ட்ரை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள செலக்ட் பண்ணி டேப்னு ஒரு கீ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்றேன். ஸோ அதுக்குள்ள வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸப்ட் பிளாக் கொடுத்தாகணும். ஒரு ட்ரை பிளாக் ஒரு எக்ஸப்ட் பிளாக் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க. ஸோ எக்ஸப்ட் பிளாக் கொடுத்துட்டு இங்க வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துலாம். எக்ஸப்ஷன் அக்கர்டு. அப்புறம் இதுக்கு வந்து என்னன்னா, நம்பர் கேனாட் பி டிவைடட் பை 0ன்னு போடலாம். டினோமினேட்டர் ஆர் 0 டிவிஷன் எரர், சேம் நம்ம அதே போடலாம், 0 டிவிஷன் எரர். ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ நவ் ஐ வில் ஜஸ்ட் ரன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் த நார்மல் அவுட்புட் 20 and 10. ஸோ நவ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து இது ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் டூ கிளியர் அண்ட் நவ் அகைன் ஐ வில் ரன் திஸ். ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸப்ஷனில் நியூமரேட்டரில் 20 அண்ட் டினாமினேட்டரில் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வரல. இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகி எக்ஸப்ஷன் அக்கர்டு 0 டிவிஷன் எரர்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு மெசேஜ் வந்து எனக்கு கன்வே ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ கேச்சிங் ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷன். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸப்ஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எனக்கு பர்டிகுலரா இந்த எக்ஸப்ஷன் வருங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் பர்டிகுலர் எக்ஸப்ஷன் அலோன். ஸோ எனக்கு நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எனக்கு பர்டிகுலரா இதுதான் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல எக்ஸப்ஷன், அதாவது இந்த சினாரியோல இந்த லாஜிக்கு இந்த விதமான ஒரு எக்ஸப்ஷன் வந்து வரும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா அதையும் நம்மளால லைக் ஹேண்டில் பண்ண முடியும் யூசிங் இந்த மாதிரி அந்த டைரக்டா அந்த எக்ஸப்ஷனோட நேமையே எக்ஸப்ட் பிளாக்ல கொடுக்கும்போது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் கிரியேட் ஒன் மோர் ஃபைல், except specific exception handling.py. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ லிஸ்ட். my list equal to 1 2 3 4 5 ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் வந்து print my list of 3.
ஓகே, ஸோ ரன் பண்ணிடலாம். ஸோ 4, அதாவது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு 4 இருக்கு. ஸோ 4 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து இங்க 3 இருக்கா, மீன்ஸ் 4 இருக்கு. அதாவது இது தேர்டுங்கிறது ஃபோர்த் ஐட்டம் அண்ட் ஃபோருங்கிறது ஃபிஃப்த் ஐட்டம். ஸோ வந்து எனக்கு 4ன்னு போட்டால் தான் மேக்ஸிமம். ஸோ நான் ஃபைன் போட்டு பார்க்குறேன். அதாவது 0, 1, 2, 3, 4 தான் என்னோட மேக்ஸிமம். ஸோ நான் 5 ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். see here index error. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் எரர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். ஸோ நான் இங்கே டைரெக்டாக என்ன பண்ணேன்னா ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு, சாரி ட்ரை பிளாக் கொடுத்துட்டு, தென் இதை செலக்ட் பண்ணிட்டு டேப் கீ கிளிக் பண்ணனா எனக்கு இதுக்குள்ள வந்துடும். தென் இந்த எக்ஸெப்ட் பிளாக் கொடுக்கும் பொழுது யூ கேன் டைரக்ட்லி புட் தட் இண்டெக்ஸ் எரர் கோலன் இண்டெக்ஸ் எரர். தென் யூ கேன் பிரிண்ட் index out of range. Kindly check your index value. ஓகேவா? இப்போ ரன் பண்ணுவோமா? you can see index out of range, kindly check your index value. இப்போ நான் வந்து just 3 கொடுக்குறேன் அப்படின்னா I can print the output. ஸோ எனக்கு இது வந்து இந்த இண்டெக்ஸ் எரர் ஹேண்ட், அதாவது எனக்கு எக்ஸப்ஷன்ல என்ன எரர் வந்து, அதாவது என்ன எக்ஸப்ஷன் வந்து எனக்கு வருங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் டைரக்ட் நேம் ஆஃப் தட் எக்ஸப்ஷன். ஸோ அதுதான் நம்மளுடைய ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷன்ங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் தென் இதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்ஸ் பிளாக்கோட இருக்கு. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் மை ஸ்கிரீன் ஷேர். Okay, same thing. So I hope you can see this. So here try block இருக்கு, except block இருக்கு. ஓகேவா? try block இருக்கு, except block இருக்கு. and ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த எரர் வந்து இங்க நடக்கக்கூடிய எரர் வந்து இந்த எக்ஸெப்ட் பிளாக்கு வந்துடும். அப்புறம் இந்த எக்ஸெப்ட் பிளாக் முடிஞ்சது உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகலை அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க எல்ஸ் பிளாக்னு ஒன்று போடலாம். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்குள்ள எனக்கு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகலை அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் எல்ஸ். ஓகே, இது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் இதே இடத்துல நான் ஃபைனலின்னு ஒரு பிளாக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபைனலி பிளாக் எதுக்கு அப்படின்னா எனக்கு எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆனாலும் கிரியேட் ஆகலினாலும் இந்த ஃபைனல் பிளாக் வந்து எப்பவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எனக்கு எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபைனலி பிளாக்ல. எனக்கு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும்போது மட்டும் சில விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அது எல்ஸ் பிளாக்ல என்னால பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இந்த எல்ஸும் ஃபைனலியும் போடலன்னா என்ன ஆகும்னா எனக்கு இந்த பிளாக் ஒர்க் எக்ஸெப்ஷன் இல்லை அப்படின்னா நார்மலா எக்ஸிக்யூட் ஆயிட்டு டெர்மினேட் ஆயிடும். எக்ஸெப்ஷன் இருந்தா எனக்கு எக்ஸெப்ஷன் பிளாக் வந்துட்டு அந்த எக்ஸெப்ஷன் எரரை ஷோ பண்ணிட்டு டெர்மினேட் ஆயிடும். எனக்கு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனதுக்கப்புறம் சம்திங் மறுபடியும் நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு இன்னொரு சில லாஜிக் செக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஐ கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் எல்ஸ் பிளாக் ஐ கேன் டூ இட். எக்ஸெப்ஷன் இருக்கோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா இந்த இந்த பிளாக் வந்து ரன்னே ஆகணும், எப்பவுமே ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு லாஜிக்ஸ் எல்லாத்தையும் யூ கேன் ஹேண்டில் இன் த ஃபைனரி பிளாக். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவா ட்ரை எக்ஸெப்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் கோ அண்ட் see the next concept. Okay, so here first வந்து நம்ம ட்ரை பண்றோம், நம்பரை வாங்குறோம் அண்ட் அந்த ரிசல்ட் வந்து டிவைட் பண்றோம். ஸோ வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரர் நம்ம ஏதாவது தப்பான ஒரு வேல்யூ இன்புட் கொடுத்துட்டோம்னா வேல்யூ எரரும் ஜீரோ டிவிஷன் எரரும் எல்ஸ் பிரிண்ட் ரிசல்ட். அதாவது எனக்கு எந்த எரருமே வரல அப்படின்னா நான் எல்ஸ் பிளாக்ல என்னுடைய நான் எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகாத போது எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது வந்து எனக்கு எல்ஸ் பிளாக்ல எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, தென் ஃபைனரி பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி this code always run regardless of exception. எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுதோ இல்லையோ எனக்கு ஃபைனலி பிளாக் எப்பவுமே ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த கோடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இஃப் யூ கெட் லைக் எனி எரர்ஸ் லெட் மீ நோ. ஓகே, த சிம்பிள் கோட் அண்ட் I'll just show you quickly. So let me share VS Code. Okay, let's create here new file.
and this is like finally block.py. Okay, I'll just, sorry guys, I'll just copy the code. Okay, okay, so try. ஸோ நான் இங்கே வந்து ரிசல்ட் டிவைட் பை ஜீரோ டைரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா உங்களுக்கு ஜீரோ டிவிஷன் எரர் வரும். ஸோ இங்கே எக்ஸப்ஷன் அக்கரானா என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் this one and I will just take this code, denominator code எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லைனுமே நான் எடுத்துக்கிறேன் and go to finally block, and here I am just going to print numerator divided by denominator. Okay, so let's clear the below code. Okay, so let's run this. Okay, let's put 20 10. ஸோ இப்போ நான் 10 கொடுத்து என்ட்ரன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகணும். தட் வில் பி ஹேப்பனிங் இன் த எல்ஸ். ஓகேவா? ஸோ ரிசல்ட்ல எனக்கு 2.0 வந்துருச்சு. அண்ட் திஸ் கோட் ஆல்வேஸ் ரன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். என்னது இது? ஃபைனலி பிளாக். ஸோ எனக்கு எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிருக்கு, எக்ஸப்ஷன் அக்கர் ஆகலை, எனக்கு ப்ராப்பராக கோட் ரன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு எல்ஸ் பிளாக் வந்து இங்கே ரன் ஆகிட்டு அண்ட் அதே மாதிரி ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் எக்ஸப்ஷன் அண்ட் செக் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, so 20 and this time I'm going to give 0. ஸோ இங்கே பாருங்க, 0 கிளிக் பண்ணும்போது எனக்கு எக்ஸப்ஷன் எரர் டிவிஷன் பை 0ங்கிற எரர் வந்து எனக்கு, அதாவது எக்ஸப்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ஐ கேன் சி அகெயின் த ஃபைனல் பிளாக், திஸ் கோட் ஆல்வேஸ் ரன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ எனக்கு எக்ஸப்ஷன் ஆயிருக்கும் போதும் இந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட், இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட கான்செப்ட். சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஜஸ்ட் ட்ரை எக்ஸப்ட் பிளாக் பார்த்தோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னால் வந்து ஒரு எக்ஸப்ஷனே ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி எல்ஸ் பிளாக்னா என்ன, ஃபைனல் பிளாக்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கஸ்டம் எக்ஸப்ஷன். ஸோ இந்த கஸ்டம் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளா ஒரு கஸ்டம் எரர் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது இண்டெக்ஸ் எரர், ஆல்ரெடி இருக்க எரர், வேல்யூ எரர், ஜீரோ டிவிஷன் பை எரர் மாதிரி நம்மனாலையும் ஒரு எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் பைத்தான் கஸ்டம் எக்ஸப்ஷன். அண்ட் இந்த பைத்தான் கஸ்டம் எக்ஸப்ஷன் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து தெரியணும். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் நம்ம பார்க்க போறோம், ஓப்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் வில் ஒர்க் ஆன் த கஸ்டம் எக்ஸப்ஷன் கிளாஸஸ். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மற்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டிட்டு தென் see you in the next video. அண்ட் பைத்தான் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பார்ட் 1 பார்ட் 2ங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் go and check it out guys. Thank you. See you in the next video.